என்ன தம்பி இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போகலைங்களா? இல்லைங்கம்மா, உங்களுக்கு நேற்று ஒரே காய்ச்சலாக இருந்துச்சே, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. ஆ, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆ, ஆமாம்மா, எங்கே இந்த இந்த அப்பம் எல்லாம் தூக்கிட்டு வெளியில் கிளம்பிட்டீங்க? ஆ, அதுவாப்பா, இது கொண்டு போய் விற்றுட்டு உடம்புக்கு முடியல, ஏதோ கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன்ப்பா. ஐயோ! ஏம்மா, உங்களுக்கே உடம்பு முடியல. நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? இங்கே கொடுங்க, நான் போய் விற்றுட்டு உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன். ஐயோ! வேணாம்ப்பா. எதுக்கு எதுக்கு உனக்கு சிரமம்? உனக்கும் காலையில் வேலையெல்லாம் இருக்கும் இல்லை? நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் விற்றுக்கிறேன். அட விடுங்கம்மா, எங்கள் அம்மா இருந்தால் நான் பண்ண மாட்டேனா? இங்கே கொடுங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் இது விற்றுட்டு உங்களுக்கு தேவையான மருந்து எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. தம்பி, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. எனக்கு என் சொந்த பந்தங்களே யாருமே உதவி பண்ணுறதில்ல, வந்து பார்க்கறது கூட இல்லை. ஆனால் நீ நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிகிட்டே இருக்க. நான் இதுக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னே தெரியல. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் போய் முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சீக்கிரமாக விற்றுட்டு உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன். அது நல்லது தம்பி, பார்த்து போப்பா. சரிங்கம்மா, நீங்கள் போய் உள்ளே படுங்க. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. நீங்கள் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டீங்களா? இப்போ எதுக்காக இந்த கூடையை கையில் வச்சிருக்கீங்க? என்ன, இது விற்க போறீங்களா? பாவம், அந்த பாட்டியால் நடக்கக்கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை அவங்க தான் விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதான் நான் விற்று அவங்களுக்கு மருந்து கொண்டு வந்து கொடுக்கலான்னு இதை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். அந்த கிழவிக்கு டெய்லியும் இது மாதிரி ஓசியில் வேலை பண்ணி கொடுக்குறீங்களே, அந்த வேலை நம்ம வீட்டுக்கு பண்ணலாவது 4 காசாவது கிடைக்கும். எதுக்காக எப்போ பார்த்தாலும் அந்த கிழவிக்கு வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க? அந்த பாட்டியை பார்த்தா எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி ஞாபகம் வருது. அதனால எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன். ஆமாம், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னை மட்டும் எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு இருங்க. இவருக்கு எப்போதான் நல்ல புத்தி வரும்னே தெரியல. இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் நல்லா அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியல. அவங்க உசுறு எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குமோ என்னமோ, ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி தான் இந்த குண்டாவை அவங்க ஞாபகார்த்தமாக என்ன வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாத்தியா, அந்த பாட்டிக்கு எவ்வளோ நல்ல மனசு. அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, இந்த குண்டா மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதான் இறந்துட்டு அவங்களுக்கு தூக்கி போகிறதுக்கு யார் இருக்காங்க? யாருமே அவங்கள வந்து தூக்கி போட போகிறதில்ல. நீங்கள் தான் தூக்கி போடணும். அதுக்கு அதுக்கு தான் இந்த குண்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குண்டா விற்றா உங்களுக்கு எவ்வளோ காசு வரும்? ம், உங்களை மாதிரி ஒரு ஏமாளி யாருமே அந்த கிழவிக்கு கிடைக்க மாட்டாங்க. அதுதான் உங்கள் தலையில் இந்த குண்டாவை கட்டிட்டு எல்லா ஈம காரியமும் நீங்களே பண்ணணும்னு அந்த கிழவி பிளான் போட்டுடுச்சு. இது உங்களுக்கு தெரியாமல் இந்த குண்டாவை வாங்கிட்டு வந்து என்கிட்ட வேற காமிக்கிறீங்க. இன்னும் புதுசாக தங்க குண்டா கொடுத்த மாதிரி. இதை பாரு யமுனா, நீ எல்லாத்தையும் காசாவும் பணமாகவும் மட்டும்தான் பார்க்குற. இந்த காசு பணமெல்லாம் என்றைக்குமே உதவாது. அன்பு, அது அதுதான் என்றைக்கும் மனசுக்கு நிம்மதி தரும். என்ன, புரிஞ்சுதா? உனக்கு வேணா இந்த குண்டா பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த குண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பழைய பாத்திரங்காரங்கிட்ட போட்டால் 200 300 கூட தேராது. என்னமோ பண்ணி தொலைங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். பாவம், அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க இறுதி காரியம் பண்ணக்கூட யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நீயும் நானும் சேர்ந்து போய் அந்த பாட்டிக்கு இறுதி காரியம் பண்ணிடலாம். வா என் கூட. இதை பாருங்க, உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பண்ணுங்க. நான் எல்லாம் இந்த இறுதி காரியத்துக்கெல்லாம் வரமாட்டேன். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க.
என்னங்க, இங்க வாங்க, இங்க வந்து பாருங்க அதிசயத்தை. என்ன நடக்குதுன்னு. ஏம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? ஐயோ, நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இதை பார்த்தீங்களா? இந்த குண்டாவில் கை தவறி ஒரு இட்லி உளுந்துடுச்சு. அது இவ்வளோ நிறைய இட்லியா வந்திருக்கு பாருங்க. என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியல. நீங்களே பாருங்க. அட, ஆமா, நிஜமாலுமே வா. என்னாலையும் என் கண்ணை நம்பவே முடியல. எப்படி இது நடந்திருக்கும்? ஆ, இப்பதான் எனக்கு புரியுது. அந்த பாட்டி ஒண்டியா இருந்தாங்க. அவங்க என்னைக்குமே மளிகை கடை எங்கேயும் வெளியே போகிறது கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் அந்த இனிப்பு அப்பம் மட்டும் அவங்க டெய்லி விற்பாங்க. அது இந்த குண்டாவை வச்சு தான் அவங்க பண்ணியிருந்தாங்க போல. எனக்கு தான் இது தெரியாமல் போயிடுச்சு. நீ என்ன எவ்வளவு குறை சொன்ன? இப்போ பாரு, அந்த பாட்டி இந்த குண்டாவை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு. நீ அவங்கள எவ்வளோ குறை சொன்ன? எங்க, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணணுங்க. என்னங்க பண்ணலாம்? நாம் எது பண்ணாலும் பொறுமையாக பண்ணணும். அந்த பாட்டி பண்ண மாதிரி நம்ம தேவைக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பேராசையெல்லாம் படக்கூடாது. அது பேராசைப்பட்டா நமக்கே பெரும் நஷ்டமாக ஆயிடும். சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணுமா? இவருக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. அதான் இப்படி பேசுகிறாரு. நான் இதில் பணம் போட்டேன். எவ்வளோ நிறைய பணம் வந்திருக்கு. நான் இதை எடுத்துகிட்டு போய் எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்குவேன். இனிமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது போதும். இனிமேலாவது நல்ல பணக்கார வாழ்க்கையாக வாழ போகிறேன். இவருக்கிட்ட கேட்டா இவர் வேணான்னு தான் சொல்லுவார். பொழைக்க தெரியாத மனுஷன். இவரை கட்டிட்டு நான் இத்தனை நாள் பட்ட அவஸ்தையே போதும். இனிமேலாவது நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன். ஐயா, நீங்களா? வாங்க. இது உங்கள் ஒய்ஃப் தானா? இவங்க என்ன காரியம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கள்ள நோட்டு வச்சு தங்க நகை கடையில் நகையெல்லாம் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இவங்களை எடுத்து உள்ளே போட வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேலைக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தெரியுமா? 10 வருஷம் ஜெயில் தண்டனை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா. நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷர். ஆனால் உங்கள் ஒய்ஃப் ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் பார்த்து பேசிட்டு கிளம்புங்கய்யா. என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நான் உனக்கு அவ்வளவு எடுத்து சொன்னேன். பேராசைப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு. என் பேச்சை கேட்டியா நீ? இப்போ பாரு, என்ன பண்ணாலும் உன்னை இப்போ வெளியே எடுக்கவே முடியாது. நீ 10 வருஷம் இந்த ஜெயிலில் இருந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்லை.